ஹலோ சோல், வெல்கம் டு ஈடன் அக்வாட்டிக்ஸ். இன்றைக்கி நம்ம பார்த்தீங்கன்னா டாப் 10 ப்ரெடேட்டர் ஃபிஷ், அதுவும் ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் வச்சு வளர்க்கக்கூடிய ப்ரெடேட்டர் ஃபிஷ்ஷை பற்றி தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இது நம்ம ஷோவில் ரிக்வெஸ்ட்டும் கூட. நம்ம ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். ஸோ அந்த வீடியோக்கான பார்ட் 2 தான் இது. ஸோ யாரும் பார்ட் 1 பார்க்கலன்னா மறக்காமல் பார்த்துட்டு வாங்க. அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், இல்லாட்டி கமெண்ட் பாக்ஸில் பின் பண்ணுறேன். ஸோ நீங்கள் யாராவது நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்கன்னா, புதுசாக இந்த மாதிரி கண்டென்ட்டெல்லாம் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க யாராவது இந்த மாதிரி வீடியோ பார்ப்பாங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அப்புறம் முக்கியமான ஒரு விஷயம், ஹைப்புன்னு ஒரு விஷயம் இருக்குது. அந்த ஹைப்பு மட்டும் பண்ணி விட்ருங்க, ஓகேங்களா? அது என் சேனலோட க்ரோத்துக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் எனக்கு ஒரு நல்ல சப்போர்ட்டாகவும் இருக்கும். ஸோ வீடியோக்குள்ளே போயிடலாமா? வாங்க. ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்கிறது சில்வர் அரோனா. ஸோ சில்வர் அரோனா பார்த்திங்கன்னா நம்ம மார்க்கெட்டில் ஈஸியாக கிடைக்கக்கூடிய ஒரு ப்ரெடேட்டர் ஃபிஷ் தான். ஸோ இந்த ஃபிஷ்ஷால் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 2 ஃபீட் வரைக்கும் வளர முடியும் கேப்டிவிட்டியில். பட் நீங்கள் ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் கொடுக்குறீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் லென்த்தாக இருக்கிற மாதிரி ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் அண்ட் ஓரளவுக்கு கொஞ்சம் ஒரு 1.5 ஃபீட் பிரெத்து கிடைக்கிற மாதிரி. ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் மட்டும் கிடையாது, ஃப்ரீசர் பாக்ஸ் கூட கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ அந்த மாதிரி ஏதாவது பாக்ஸ் கொடுத்திங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ பாக்ஸில் லென்த்தோட ஃபோக்கஸ் பண்ணுங்கள் அண்ட் பிரெத்து கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுங்கள், ஓகேங்களா? ஆனால் இது நல்லா கொஞ்சம் நீளமாக வளரும் அதான். பட் கேப்டிவிட்டியில் நீங்கள் கொஞ்சம் சின்ன இடம் கொடுக்கும்போதுன்னு பார்த்தீங்கன்னா இதால் 1.5 அடி, ஸோ 1 அடி அந்த மாதிரி சைஸ் தான் வளரும், ஓகேங்களா? ஸோ ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் கொடுக்குறீங்கன்னா அதோட ஹைட்டில் ஃபோக்கஸ் பண்ணாமல் இந்த ஃபிஷ்ஷோட லென்த்துக்கு ஏற்ற மாதிரியே லென்த் அண்ட் லைட்டாக கொஞ்சம் பிரெத்துக்கு ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். நீங்கள் அரோனா ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் வச்சு வளர்க்க போகிறீங்கன்னா. அண்டு இதை கம்யூனிட்டியாக வச்சு வளர்க்காமல் ஒரே ஒரு அரோனா வச்சு வளர்க்குறது ரொம்ப நல்லது ஃப்ரிட்ஜ் பாக்ஸில். ஸோ இது கூட வேறு ஏதாவது மீன் விட்டிங்கன்னா, வேறு ஏதாவது பெரிய மீன் இருக்கும்போது ஸோ இடைஞ்சலாக இருக்கும், ஓகேங்களா? ஸோ இந்த அரோனாக்கும் இன்னொரு மீனுக்கும் இடைஞ்சலாக இருக்கும். ஸோ அதனால் உள்ள ஃபைட் நடக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ பெஸ்ட் ஒரே ஒரு மீன் மட்டும் வச்சுக்கோங்க, அரோனாக்குன்னு தனியாக ஒரே ஒரு ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் மட்டும். சூப்பராக இருக்கும் பார்க்க. அண்ட் டாப்பை கவர் பண்ணுறது மஸ்ட் இம்பார்ட்டண்ட், ஏன்னா இந்த மீன்லாம் நல்லா குதிக்கும், ஓகேங்களா? ஸோ வாங்க நம்ம அடுத்த மீன் என்னன்றதை பார்க்க போயிடலாம். செகண்ட் பிளேஸில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஜெயின் கௌராமி. ஸோ ஜெயின் கௌராமி பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரெடேட்டரி ஃபிஷ் தான். இது மீனெல்லாம் ஹண்ட் பண்ணி சாப்பிடும். அதே சமயம் பார்த்தீங்கன்னா இந்த மீன் காய்கறி, ஸோ அந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் விரும்பி சாப்பிடும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்ல போனால் வச்சுக்கோங்களேன், இந்த தக்காளி அண்ட் இந்த வெள்ளரிக்காய் அவிச்சு கொடுக்குறது, கேரட்டு, இதெல்லாம் வேறு இந்த மீன்கள் சாப்பிடும். ஸோ இந்த மீன்கள் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கூட சொல்லலாம். ஸோ நீங்கள் லைஃப் ஃபீடோ இது ஹண்ட் பண்ணி சாப்பிடும். அண்ட் அதே சமயம் நீங்கள் காய்கறி பேஸ் எந்த ஃபுட்டாக இருந்தாலுமே அதுவும் இந்த மீன் சாப்பிடும். பெல்லட்ஸ். ஸோ இதுக்கு ஃபீடிங்க்கு நம்ம கவலையப்பட தேவையில்லை இந்த மீனுக்கு. அண்ட் நீங்கள் ஜெயின் கௌராமியை சூஸ் பண்ண போகிறீங்கன்னா அந்த ஃப்ரிட்ஜ் பாக்ஸுக்கு ஹைட் இருக்க மாதிரியே பார்த்துக்கோங்க. ஸோ நல்ல ஹைட் இருக்க மாதிரியே பார்த்துக்கோங்க. அண்ட் கொஞ்சம் பிரெத் இருக்க மாதிரியே பார்த்துக்கோங்க. அந்த மீன் திரும்புறதுக்கு ஈஸியாக இருக்கணும். அண்ட் இந்த நார்மல் ஃப்ரீசர் பாக்ஸ்லாம் கிடைக்கும். ஸோ இந்த ஐஸ்கிரீம் கடையிலலாம் ஐஸ்கிரீம் போட்டுருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு ஃப்ரீசர் பாக்ஸ். அதனால கொஞ்சம் பிரெத் இருக்கும் அண்ட் நல்லா ஹைட்டும் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஃப்ரீசர் பாக்ஸ் கிடைச்சாலுமே இந்த கௌராமிக்கு கரெக்டாக இருக்கும், ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் கையிலங்கள்லாம் கிடைக்கிறது தான். சொல்லி வச்சா கண்டிப்பாக கிடைக்கும். இல்லாட்டி செக் பண்ணி பாருங்கள் நியர்பை. இல்லாட்டி அவங்ககிட்ட சொன்னாலே அவங்க உங்கள் கான்டாக்ட் நம்பர் கொடுத்தீங்கன்னா அவங்க கிடச்சா சொல்லுவாங்க, ஓகேங்களா? ஸோ வாங்க நம்ம அடுத்த வகையான மீன் என்னன்றதை பார்க்க போயிடலாம். தேர்ட் பிளேஸில் இருக்கிறது பீகாக் பேஸ். ஸோ சிக்லாடா இன்டர்மீடியான்னு சொல்லுவோம் சயின்டிஃபிக் நேமு. ஸோ இந்த டைப்பு தான் நான் சொல்கிறேன், ஓகேங்களா? ஸோ இந்த பீகாக் பேஸ் நம்மளுக்கு கொஞ்சம் காமனாக கிடைக்கக்கூடிய ஒரு பீகாக் பேஸ் தான். அண்டு இது நல்லா கொஞ்சம் பெருசாக வளரும். பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 ஃபீட் அந்தளவுக்கு சைஸ் வரும். பட் கேப்டிவிட்டிலேன்னு பார்த்தீங்கன்னா இதால் 1 அடி அந்த வரைக்கும் தான் வளர முடியும். ஸோ பீகாக் பேஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லென்த்தான பாக்ஸ். அரோனாக்கு எப்படி ஒரு பாக்ஸ் செட்டப் பண்ணுறீங்களோ அந்த மாதிரி ஒரு பாக்ஸ் எனக்கு கொடுக்கறது நல்லது. கொஞ்சம் லென்த்தாக அண்ட் லைட்டாக கொஞ்சம் பிரெத் இருக்க மாதிரியே. ஏன்னா பீகாக் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்விம்மிங் பேஸ்க்கு ஆசைப்படும், அதுக்கு தான். அண்ட் இது மின்னல் வேகத்தில் ஹண்ட் பண்ணுமா, டக்குன்னு சார்ஜ் பண்ணி டக்குன்னு அங்கே போய் நிற்கணும். ஸோ இல்லாட்டி சின்னதாக இருந்தால் வச்சுக்கோங்களேன், டக்குன்னு சார்ஜ் பண்ணி டக்குன்னு அங்கே போய் நின்றால் ஃபேஸ் இடிக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் லென்த்தாக கொடுத்திங்கன்னா நல்லாயிருக்கும் இந்த மீனுக்கு. அண்ட் பீகாக் பேஸும் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு ப்ரெடேட்டர் ஃபிஷ். அது வாய்க்குள்ளே போடுறதுக்கு எந்த சைஸ் மீன் இருந்தாலுமே அதை சாப்பிட்றோம். ஸோ அதை வாய்க்கு உள்ளே போகாத அளவுக்கு மீன் ஏதாவது வைக்கிறது ரொம்ப நல்லது, நீங்கள் டேங்க் மட்டும் சூஸ் பண்ணிங்கன்னா. ஸோ வாங்க நம்ம அடுத்த வகையான மீன் என்னன்றதை பார்க்கலாம். ஃபோர்த் பிளேஸில் இருக்கிறது ரெட் பைக் சிக்லெட். ஸோ இந்த ரெட் பைக் சிக்லெட் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரெடேட்டரி ஃபிஷ், ஒரு செம்மையான ஒரு ப்ரெடேட்டரி ஃபிஷ். பீகாக் பேஸ் மாதிரியே இந்த மீனும் பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட்டாக போய் ஹண்ட் பண்ணும். ஸோ அது பார்க்கவே செம்மையாக இருக்கும். அண்டு ரெட் பைக் ஃபிஷ் கொஞ்சம் கிடைக்கிறது ரேர் தான். பட் கிடைச்சா அவங்க ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் வச்சு வளர்க்கலாம், எந்த பிரச்சனையும் இல்லை. ஸோ இந்த மீன் மிஞ்சி போனால்
ஒரு 30 சென்டிமீட்டர் வரைக்கும் தான் வளரும் கேப்டிவிட்டியில். 25 to 30 சென்டிமீட்டர் அதுக்கு மேலாம் போகாது. ஸோ தாராளமாக ஃப்ரிட்ஜ் பாக்ஸ்லேயே வச்சு வளர்த்துடலாம். ஸோ வந்து ஒரு ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் ஒரு எப்படின்னா பேக்ரவுண்ட் வந்து ஒயிட்டாக தான் இருக்கும். ஸோ இது ரெட்டாக இருக்கும். ஸோ அது வந்து பார்க்கும்போதே அப்படியே தனியாக தெரியும் அந்த மீன். ஸோ ரெட்டாக டெரராக இருக்கும் பார்க்க. ஸோ நீங்கள் இந்த மீனை தாராளமாக உங்களோட ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் வச்சு வளர்க்கலாம். ஓகேங்களா? ஸோ வாங்க நம்ம நீ அடுத்த வகையான மீன் என்னன்றதை பார்க்க போயிடலாம். 5th பிளேஸில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா இந்தோனேஷியன் டைகர். ஸோ இது வந்து ஒரு டெட் நைட்டில் ஒரு டைப். ஓகேங்களா? ஸோ டெட் நைட்டை நீங்கள் வந்து சூஸ் பண்ணுறீங்கன்னா ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் எப்படி ஜெயின் கௌராமிக்கு ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் வந்து கொஞ்சம் ஹைட் எதிர்பார்க்குறோமோ அண்ட் லைட்டாக கொஞ்சம் பிரெத் எதிர்பார்க்குறோமோ அதே மாதிரி டெட் நைட்க்கும் நம்ம வந்து பண்ணணும் இந்தோனேஷியன் டைகர். ஓகேங்களா? ஸோ இதுக்கு ஏன் அந்த மாதிரி பண்ணோன்னா இதுவும் ஜெயின் கௌராமி மாதிரி தான் இருக்கும் பாடி ஷேப்லாம். பட் இதோட ப்ரெடேட்டர் குணம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். ஸோ இது ஒரு சூப்பரான ஒரு ப்ரெடேட்டர் ஃபிஷ். ஆனால் இது ஒரு வாய் ரொம்ப பெருசுங்க, நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை, ரொம்ப பெரிய வாய் இது. ஸோ வந்து கிட்ட ஏதாவது வாய்க்குள்ளே போகிற அளவுக்கு ஏதாவது மீன் இருந்துன்னு வச்சுக்கோங்க, கல்ப்புன்னு முழுங்கிடுவான். ஒரே முழுகு தான், அவ்வளோதான். ஸோ நம்ம மார்க்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட டெட் நைட் டைப்ஸ் கிடைக்குது. ஸோ எது கிடைச்சாலும் ஓகே தான். நான் வந்து இதை ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஏன்னா இது கொஞ்சம் நல்லாயிருக்கும் பார்க்க அந்த ஸ்ட்ரைப்ஸ் எல்லாம். அண்ட் நம்ம இந்தியன் மார்க்கெட்டில் டைகர் தான் காமனாக கிடைக்கிற வெரைட்டின்னு நினைக்கிறேன். அண்ட் இன்னொன்று இந்தியன் வெரைட்டி டெட் நைட்டும் இருக்குது, அதுவும் கிடைக்கும். ஸோ அதுவும் கிடைச்சா நீங்கள் வந்து சூஸ் பண்ணி வளர்க்கலாம். ஸோ ஷோல் நீ வாங்க நம்ம அடுத்த வகையான மீன் என்னன்றதை பார்க்கலாம். 6th பிளேஸில் இருக்கிறது ஜீப்ரா டிலாப்பியா. ஸோ ஜீப்ரா டிலாப்பியா வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெருசாக வளரக்கூடிய ஒரு சிக்லெட்டு அண்ட் ரொம்ப ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் ஸ்ட்ரைப்ஸோட நல்லாயிருக்கும் பார்க்க. அண்ட் ஜீப்ரா டிலாப்பியா நம்ம அக்வேரியம் ஷாப்பில் கொஞ்சம் ஈஸியாக கிடைக்கக்கூடிய ஒரு ஃபிஷ் தாங்க. ஸோ ஜீப்ரா டிலாப்பியா வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ரெடேட்டரி ஃபிஷ். அதே சமயம் பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து நீங்கள் ஆல்கே பேஸ்டு ஃபுட்டு கூட ஃபீட் பண்ணலாம். பட் லைஃப் ஃபிஷ்ஷஸ் கூட இது வந்து சாப்பிடும். ஸோ இந்த ஃபிஷ்ஷஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா குட்டியாக இருக்கும்போது வந்து நம்ம ஒன்று மற்றவங்க ஒன்றுன்னு இருக்கும் டேங்கில். ஸோ வந்து அவ்வளோவா பிரச்சனை பண்ண மாட்டாங்க, எப்போயாச்சும் தான் பிரச்சனை பண்ணுவாங்க, அந்த மாதிரி தான் இருக்கும். ஒன்ஸ் இதுக்கு வந்து ஃபுல்லாக வளர்ந்து போனால் பெருசானதுக்கப்புறம் வச்சுக்கோங்களேன், டேங்க்கில் நம்ம தான் டேங்க்கில் அப்படின்ற மாதிரி பிஹேவியர் வர ஆரம்பிக்கும். ஸோ அப்போ தான் அதுக்கிட்ட வந்து ரொம்ப அந்த அக்ரெஷன் லெவலில் நம்ம எதிர்பார்க்க முடியும். ஸோ பட் ஒரு பெருசாக ஒரு மான்ஸ்டர் சைஸ் சிக்லெட் எப்படின்னா பீகாக் பேஸ்க்கு அடுத்து ஏதாவது வளர்க்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து இதை சூஸ் பண்ணலாம் டிலாப்பியாவை. அண்ட் ஜீப்ரா டிலாப்பியா ஈஸியாக அவைலபிளாக கிடைக்கக்கூடிய ஒரு ஃபிஷ் தான். ஓகேங்களா? ஸோ வாங்க நம்ம அடுத்த வகையான மீன் என்னன்றதை பார்க்க ஆரம்பிச்சிடலாம். 7th பிளேஸில் இருக்கிறது ராயல் நைஃப் ஃபிஷ். ஸோ இந்த ஃபிஷ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அக்வேரியம் மார்க்கெட்டில் ஈஸியாக கிடைக்கக்கூடிய ஒரு ஃபிஷ் தான். அண்ட் ஒரு நல்ல ஒரு ப்ரெடேட்டரி குணமுள்ள ஒரு ஃபிஷ். ஸோ வந்து பார்த்திங்கன்னா டெட் நைட் நம்ம பார்த்தோம் பார்த்திங்களா ப்ரீவியஸாக. ஸோ அந்த டெட் நைட் எப்படி பொறுமையாக இருந்து ஹண்ட் பண்ணுதோ அதே மாதிரி தான் இந்த ராயல் நைஃப் ஃபிஷ்ஷும் பொறுமையாக இருந்து ஹண்ட் பண்ணோம் இந்த மீனும். ஸோ இந்த மீன் வந்து பார்த்திங்கன்னா விசித்திரமாக இருக்கும் ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் வச்சு வளர்க்கும் போது. ஏன்னா டாப் வியூவில் வந்து பார்க்கும்போது மெடிஸாக ஒரு ப்ரெடேட்டர் ஃபிஷ் வளர்க்குறது ஒரு ஃபீல் கொடுக்கும். அண்ட் நீதர் ஸ்டைல் டாப் வியூவில் வந்து பார்க்கும்போது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். டேங்க்கில் பார்க்கும்போதே அது வித்தியாசமாக தான் இருக்கும். ஸோ டாப் வியூவில் வந்து பார்க்கும்போது அது இன்னும் வித்தியாசமாக இருக்கும். ஸோ இந்த ஃபிஷ்ஷஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா கொஞ்சம் நீட்டமாக வளரும். ஸோ அதனால் வந்து நல்லா கொஞ்சம் நீளமான ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் மாதிரி ஏதாவது பாருங்கள், கொஞ்சம் பிரெத் அண்ட் கொஞ்சம் நீளமாக இருக்கிற மாதிரி. ஓகேங்களா? அண்ட் இந்த ஃபிஷ்ஷஸ்லாம் வந்து ஒரு சூப்பர் ப்ரெடேட்டர் ஃபிஷ். ஸோ அதனால் வந்து இது வாய்க்குள்ள எந்த மீன் போகிற மாதிரி இருந்தாலும் அதை வந்து சாப்பிட்றோம். ஸோ அதனால் வந்து டேங்க் மட்டும் இதை ஆட் பண்ணுறீங்கன்னா இதோட பாடி சைஸ்க்கு ஆட் பண்ணுங்கள். ஸோ வாங்க நம்ம அடுத்த வகையான மீன் என்னன்றதை பார்க்கலாம். 8th பிளேஸில் இருக்கிறது சன்னா கோபால்ட் ப்ளூ. ஸோ சன்னா கோபால்ட் ப்ளூ வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரொம்ப பெருசாலாம் வளராதுங்க இந்த மீன். ஸோ மிஞ்சி போனால் இந்த மீன் வந்து 20 சென்டிமீட்டர் அந்தளவுக்கு தான் இந்த மீன் வந்து வளரும். ஸோ இந்த ஃபிஷ்ஷெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் தாராளமாக ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் வச்சு வளர்த்திடலாம். அண்ட் வந்து இந்த சன்னா ஃபிஷ்ஷஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா அக்ரெசிவாக இருக்கும். ஸோ இதுக்கான டேங்க் மேட்ஸை சூஸ் பண்ண போகிறீங்கன்னா இந்த ஃபிஷ் சைஸுக்கு ஏதாவது மீனை சூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது. அண்ட் இந்த ஃபிஷ் ரொம்ப டெரிட்டரியலாகவும் இருக்கும். ஓகேங்களா? ஸோ சன்னா ஃபிஷ்ஷஸில் வந்து இந்த கோபால்ட் ப்ளூ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கலர்ஃபுல்லாலாம் இருக்காது. கலர்லாம் அதுக்கிட்ட வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். பட் அதோட பாடி பேட்டர்ன், ஃபின்னில் இருக்க பேட்டர்ன்ஸ், ஃபின்னில் அண்ட் அந்த டெய்லு, ஆனல் ஃபின்னு அண்ட் அது பெட்ரோஃபின்ஸில் இருக்குது, அதாவது கையில் இருக்க ஃபின்னு, முதுகில் இருக்க ஃபின்னு, டெய்லில் இருக்க ஃபின்னு. ஸோ அந்த காடல் ஃபின்னு சொல்லுவாங்க டெய்லில் இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்கும் டிசைனு அண்ட் பாடி பேட்டர்னும் செம்மையாக இருக்கும். ஸோ இந்த ஃபிஷ்ஷில் வந்து டாப் வியூவில் வந்து பார்க்கும்போது அந்தளவுக்கு நல்லா இருக்காது. பட் டேங்க்கில் வச்சு பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருக்கும். ஸோ வாங்க நம்ம நீ அடுத்த வகையான மீன் என்னான்றதை பார்க்க ஆரம்பிச்சிடலாம். 9th பிளேஸில் இருக்கிறது மார்பிள் கோபி. ஸோ வந்து கொஞ்சம் ரேர் தான் இந்த கோபி கிடைக்கிறது. ஓகேங்களா? பட் இந்த கோபி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் தாராளமாக உங்களோட ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் செட்டப்பில் வச்சு வளர்த்திடலாம். ஸோ இது வந்து ஒரு 1 feet வரைக்கும் தான் வளரும். நீங்கள் வந்து இந்த கோபிலாம் வளர்த்துனது இல்லைனா உங்களுக்கு வந்து புது எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். ஏன்னா முக்கால்வாசி நம்ம அக்வேரியம் ட்ரேயில் இருக்க கோபிஸ் தான் வந்து ரொம்ப குட்டி தான். ஸோ அது குட்டியாக இருந்தாலுமே அதே ஒரு ப்ரெடேட்டரி குணமாக தான் இருக்கும். பட் ஒரு மான்ஸ்டர் சைஸ் கோபினா வச்சுக்கோங்க, யோசிச்சு பாருங்கள் அது எந்த அளவுக்கு ஒரு ப்ரெடேட்டரி குணமாக இருக்கும்னு.
ஸோ இந்த ஃபிஷ் வந்து பார்த்தீங்கன்னா டேங்க்கில் அவ்வளோவா மூவிங்லாம் இருக்காது, ஸ்லோவாக அங்கே இங்கே தான் இருக்கும். பட் அது மவுத்துக்கிட்ட ஏதாவது ஒரு மீன் போச்சுன்னா கல்ப்புன்னு அடிச்சிடும். அதோட அந்த மீனோட சோலி முடிஞ்சிருச்சு. ஸோ ஒரு விசித்திரமான ஒரு ஃபிஷ், இது வரைக்கும் வளர்க்காத ஒரு ஃபிஷ்ஷை நீங்கள் எதிர்பார்க்குறீங்கன்னா கோபிஸை ட்ரை பண்ணலாம். ஸோ மான்ஸ்டர் கோபி அதுக்கும் மேலே தான். ஓகேங்களா? ஸோ வாங்க நம்ம அடுத்த வகையான மீன் என்னன்றதை பார்க்கலாம். 10th பிளேஸில் இருக்கிறது உல் ஃபிஷ். இதுதான் வந்து ஒரு காமன் உல் ஃபிஷ் நேம். ஓகேங்களா? அதோட சயின்டிஃபிக் நேமும் நான் கொடுத்துட்றேன். ஸோ உல் ஃபிஷ்ஷில் ஒரு சில டைப்ஸ்லாம் இருக்குது, அதை பற்றி நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம். ஸோ உல் ஃபிஷ்ஷு, நைட் ஃபிஷ்ஷு, டெட் நைட்ஸில், ஸோ அண்ட் கோபியில் ஏகப்பட்ட ஃபிஷ்ஷஸ் வீடியோஸில் நம்ம டைப்ஸ் போட்டிருக்கோம். யாரும் பார்க்கலன்னா ஜஸ்ட் யூடியூப்பில் சர்ச் பண்ணி பாருங்கள், நம்ம வீடியோஸ் தான் வரும் தமிழில். ஓகேங்களா? ஸோ அதை விடுங்க. ஸோ உல் ஃபிஷ்ஷஸ் வந்து பார்த்தீங்கன்னா தாராளமாக நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் வச்சு வளர்க்கலாம். அண்டு இந்த ஃபிஷ்ஷஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அக்ரெசிவாக இருக்கும். ஸோ அதனால் வந்து நான் சின்ன பசங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். கொஞ்சம் அடல்ட் அவங்க யாரோ இருந்தாங்கன்னா இதை வளர்க்குறது ரொம்ப நல்லது. ஏன்னா அவங்க கையை கடிச்சிச்சுன்னா கை கொஞ்சம் நல்லா டேமேஜ் ஆகும், அதுக்கு தான் சொல்கிறேன். அண்ட் ரொம்ப அக்ரெசிவாகவும் இருக்கும் இந்த ஃபிஷ்ஷு. அண்ட் ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் வளர்க்க போகிறீங்கன்னா ஒரே ஒரு இந்த மீன் மட்டும் வச்சு வளர்க்குறது ரொம்ப நல்லது. கூட டேங்க் மட்டும் ஏதாவது விட்டிங்கன்னா அதுக்கு இது வந்து ஃபீட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த ஃபிஷ்ஷஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அக்ரெசிவ் அண்ட் ரொம்ப பிரெடேட்டிவ் குணம் வந்து இருக்கக்கூடிய ஒரு ஃபிஷ்ஷு. ஸோ வளர்க்குறது கொஞ்சம் பார்த்து வளங்க. அண்ட் ஷோல் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஸோ மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப். ஓகேங்களா? உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மெம்பர்ஷிப்லேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க, நம்ம சேனல் க்ரோத்துக்கு நல்லாயிருக்கும். ஸோ அதோட வீடியோ என்டர் பண்ணிக்கிறேன். See you next video. Bye bye ஷோல்.